பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது அதிகாரம் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எப்படியா? ஒரு தகப்பன் தான் பிள்ளை ஏதாவது கேட்டாக்க, அது தொல்லை பண்ணியோ இல்லை ஏதாவது தவறு பண்ணிட்டாக்க, அது போய் மன்னிப்பு கேட்கறச்சு அந்த தகப்பன் அந்த பிள்ளைய தள்ளியா விடுவார், இறங்குவார்ல. அதுபோல் கர்த்தர் என்னவா தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம். நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகிறச்சு என்ன ஆகும்னா, நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்க ஆரம்பிப்போம். அப்போ கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடக்கிறச்சு, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார், இறங்குகிறார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பயந்து நடந்தா, உங்கள் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தா, அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் இறக்கம் காமிப்பீங்களே எல்லா விஷயத்துலையும். அப்படி தான் தேவன் தனக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் தகப்பனை போல இறங்குகிறாராம். ஆமீன். அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்ம இன்றைக்கி அப்பா கிட்ட ஜபிப்போமா, அவர் இறக்கத்தை வேண்டி ஜபிப்போமா. உங்கள் குடும்பத்தில் யாராவது இன்னும் தகப்பன் கிட்ட சேரலைன்னா, அந்த தகப்பன் இறக்கத்தை காண்பித்த பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ளும்படியாக ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஒரு தகப்பன் ஆண்டவரை தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல, ஆண்டவரை கர்த்தாவே, நீர் உமக்கு பயப்படுற ஜனங்களுக்கு நீர் இறங்குகிறவராக இருக்கிறீர் ராஜா. உமக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு நீர் இறக்கத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறீரே ஆண்டவரை. இன்றைக்கும் கூட தகப்பனே, யாரெல்லாம் சோர்ந்து போய் இன்னும் என் குடும்பத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லையே, கர்த்தருடைய இறக்கத்தை முன்னிட்டு யாரும் ஜபிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சோர்ந்து போயிருக்கிற நபர்களுக்கு இறக்கத்தின் தேவனே, இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அல்லவா, இறங்கி அந்த குடும்பங்களை எல்லாத்தையும் மீட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை தாங்க. அதுதானப்பா ஞானத்தின் ஆரம்பம். அதுதானப்பா ஆண்டவரை தேவனிடத்தில் அன்பு செலுத்தவும், ஆண்டவரை தேவனுடைய பிரமாணங்கள் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கவும் உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் அடித்து விடுவீர், கொன்று விடுவீர் அல்ல ராஜா. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவனே, உம்முடைய அன்பை, அகாப்பை அன்பை நினைத்து, அண்ட சராசரத்தின் படித்த தேவனை, உம்முடைய வல்லமையை நினைத்து, தெய்வமே எங்களுடைய தகப்பனாக வந்ததை நினைத்து ஆண்டவரை உம்முடைய அன்பு செலுத்த, உமக்கு பயந்து நடக்க ஆண்டவரே ஒரு விசை கிருபை தருவீராக. இரக்கத்தை காண்பித்து அருளும். இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.